सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே உன் நினைவே போதுமடி மனம் மயங்கும் மெய் மறக்கும் புது உலகின் வழி தெரியும் பொன் விளக்கே தீபமே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே காவியத்தில் நாயகி கற்பனையில் ஊர்வசி கண்களுக்கு விளைந்த மாங்கனி காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை முன்னழகில் காமினி பின்னழகில் மோகினி மோகமடை தூவும் மேகமே யோகம் வர பாடும் ராகமே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே எங்கெங்கும் உன்னழகே புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே வேட்டக்காரன் பல பேரை விழுந்து விட்ட புலியடா அது விழுந்ததுன்னா பிடிச்சதுன்னா மனுஷனெல்லாம் எலியடா புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே
வீட்டுக்குள்ளே. இழிப்பதில்லை கொல்லி மலை வெங்க, அது பழிய வாங்க நினைச்சது நான் வேட்டக்காரன் எங்க. பல்ல காட்டி இழிப்பதில்லை கொல்லி மலை வெங்க, அது பழிய வாங்க நினைச்சது நான் வேட்டக்காரன் எங்கே. கல்லிலையும் நாருரிக்கும் துணிவிருந்தால் பாரு, கல்லிலையும் நாருரிக்கும் துணிவிருந்தால் பாரு. உன் கத்தியையும் கடிச்சு போடும் பொம்பள நீ யாரு, பொம்பள நீ யாரு. புலி வருகுது நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே. புலி வருகுது. தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின். யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே, யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே. நாங்கள் யாவரும் தாயின் மாதங்கள் அன்றோ, நாங்கள் யாவரும் தாயின் மாதங்கள் அன்றோ. நம் கண்கள் ஊராத நேசங்கள். தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின். யாரும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே, யாரும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே. லா 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 லா. மதப்பூசல் இல்லை மன உளைச்சல் இல்லை, மடையில்லா அன்று நீரோடை இது. தனிப்பாத இல்லை தகராறு இல்லை, எண்ணத்தில் வேறில்லை ஒரு போட்டி இல்லை. சிட்டு இனங்களென கூடி கலந்திருக்க, உதிட்டு இனங்களென கூடி கலந்திருக்க. நம் கண்கள் கூறாத நேசங்கள். தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தட்டாக்கு தக்தின். யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே, யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே.
தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே La 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 இளவேனிகள் நமக்கு மலராதா இன்ப நாடும் நமையே நெருங்காதா நம்ம சோலையில் தென்றலே தக்தின் தத்தாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே யாதும் எங்கள் ஊராகும் யாரும் சொந்தமே நாங்கள் யாவரும் தாயின் மகன்கள் என்றோ நாங்கள் யாவரும் தாயின் மகன்கள் என்றோ நம் கண்கள் கூறாத நேசங்கள் தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் தக்திக் தக்தின் தத்தாக்கு தக்தின் தா. I'm very sure with his blessings, very soon I'll be directing a film, no doubt about that. I will make him proud by making only that sort of film. I'll certainly direct it, sir, no doubt. மிஸ்டர் பாலசுப்ரமணியம், நீங்கள் டைரக்ட் பண்ண போகிற படத்தில் எனக்கு ஏதாவது வேஷம் உண்டா? ஓகே, பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஆடியன்ஸ்ல உட்காந்து பார்க்கணும், அதுதான் உங்களோட. கரெக்டாக பார்த்தா கரெக்டாக ஏதாவது ஒரு சின்ன வேஷமாக எனக்கு கொடுக்கூடாதா உங்கள் படத்தில்? எனக்கு அசிஸ்டண்ட்டை வேலை செய்கிறா அப்புறமா? எஸ், ஓகே, சந்தோஷம். எப்போதும் உங்கள் அசிஸ்டண்ட் தானே. தேங்க்யூ. இப்போ கலைஞர் பேசுவது சொன்னார், அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். பார்த்த சாரதை சபாவில் எங்கள் கச்சேரி, நாங்கள் தான் இசைக்குழு, நான் கிட்டார், அண்ணன் இளையராஜா ஹார்மோனியம், எங்கள் அண்ணாச்சி எல்லாம் சேரலாம், ஒரு 5-6 பேர் மியூசிக். இப்போ பாட போகிற பாட்டு பொட்டு வைத்த முகமோ என்ற பாட்டு. இந்த பாட்டில் வரக்கூடிய சரணம் கொஞ்சம் சுதி மேலே போகும். அதுக்கு முதல்ல எத்தனை சாங் பாடினாரோ என்னவோ தெரியல. அதுக்கு முதல் நாள் வாய்ஸ் கொஞ்சம் அப்செட். அது ப்ரோக்ராம் டென்ஷன் வேறு, முதல்ல மீட்டிங் வேறு ரொம்ப நேரம் ஆக்கி எங்களுக்கு வந்து ஒரே இதாகி போச்சு. அழுது அந்த பாட்டை 3 தரம் நான் வந்து வரல. ஸ்ருதி கம்மி பண்ணுறேன், வேற சுதியில் பாடுறேன் சரணத்தில், இருந்தாலும் அந்த மேல் நோட் வரமாட்டேங்குது. இன்னொரு நோட் ரெட்யூஸ் பண்ணி பாடினா வரமாட்டேங்குது. அழுதா குறதான் அழுது போய் வந்து நாங்கள் தேர்த்தி மறுபடியும் கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு சேர்க்கறதுக்குள்ள எங்களுக்கு பெரிய கஷ்டம் போச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு இசை கலைஞர் இசையை எவ்வளோ மதிக்கிறான், அதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறான், நமக்கு வரலையே அப்படிங்கிறதுக்கு ஒரு அழக்கூடிய ஒரு துணிவு, ஒரு இது பக்தி வருதுன்னா இசையில் அது நிச்சயமாக பாலவர்களுக்கு சரஸ்வதியினால் கிடைத்த வரப்பிரசாதம் தான் என்பது நிச்சயமான ஒன்று. இதோ அந்த பாட்டு பொட்டு வைத்த முகமோ என்ற பாட்டு. இந்த பாட்டு நான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு முதலாக பாடின பாட்டு. அவர் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து நான் பாடும்போது இப்படி நுழைந்து பார்த்தாரு. அவர் பார்த்ததே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நேராக உள்ள வந்து, டாய் நீ எனக்கு பாடுறேன்னு சொல்லி வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாடாத, நீ சாதாரணமாக பாடு, நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன்னு அப்புறம் படத்தில் பாரு நீ அப்படின்னாரு. அவ்வளோ அழகாக அவரே மோல்ட் பண்ணிக்கிட்டார் என்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவார். ரொம்ப அது என்னமோ நானே பாடின மாதிரி ஸ்டேஜில் சீனில் பார்த்த மாதிரி இருந்தது. சச் எ கிரேட் ஆக்டர். எனக்கு முதல் பாட்டு அவருக்கு நான் பாடினது பாக்கியம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு காலையில் ஒலிப்பதிவாகிறது. அன்றைக்கு சாயங்காலமே ஈவினிங் ரேடியோவில் நாங்கள் இந்த சாங்கை கேட்குறோம். என்னுடைய நண்பன் பொன் பெருமாள், எம்எஸ் பெருமாள் அப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நான் டேப் பண்ணி கொடுத்ததை இமீடியட்டாக எனக்கு ரேடியோவில் போட்டேன். உடனே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். காலையில் சாயங்காலம் பாட்டை கேட்டாச்சு. புதிய படம் சுமதி சுந்தரி படத்தில் இடம்பெற்ற இன்றைய காலையில் பொலிப்பதிவான பாடலை கேளுங்கள் என்று சொல்லி போட்டார். பிழை. அதுக்கு முதல் டைட்டில் விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி. ஜெகதீஷ் மானிட்டர் தகின்ஸ் வாய்ஸ். ஆனால் நம்ம இப்போ பாட போகிறது சுமதி என் சுந்தரி என்ற படத்திலிருந்து. ஓகே ஓகே. பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ, பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ,
பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ தரையோடு வானம் விளையாடும் கோலம் தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன் இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன் செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் புன்னகை புரிந்தாள் மறுவீடு தேடி கதி போகும் நேரம் மறுவீடு தேடி கதி போகும் நேரம் மணமேடை தேடி நடை போடும் தேவி மணமேடை தேடி நடை போடும் தேவி பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள் என்னுடன் கலந்தாள் மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று மலை தோட்ட பூவில் மனம் இல்லை என்று கலை கோட்ட ராணி கை வீசி வந்தாள் ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்தாள் நிழல் போல் மறைந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ ஒரு குடும்பமே இசை குடும்பமாக பிறப்பதற்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும். அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் பிறக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கும் அந்த இசை ஞானம் கிடைக்கும். அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த இசை ஞானம் கிடைக்கும். இசை என்பது இறைவனுக்கு பக்கத்திலே உள்ளது என்று கூறுவார்கள். எஸ்பிபி அவர்களை அறிமுகப்படுத்திய பாடல் சங்கீத மாமேதை எங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு வரக்கூடிய புதிய இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மானசீக குரு சத்தியமான குரு MS விஸ்வநாதன் அவர்கள் தான். இளையராஜா உட்பட எத்தனை பெரிய இசை மேதைகளாக இருந்தாலும் நிச்சயமாக எங்கள் இசை தெய்வம். நீங்க பண்ற கரகோஷம் தான் இருக்கு, அது அச்சாச்சு. ப்ளீஸ், அவர் பண்ணாத மியூசிக் என்ன இருக்கு? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? எந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஆல்ரெடி ஹஸ் டன் இட். There is nothing he could not do it. அந்த மோஸ்ட் மாடர்ன் சாங்ஸ் எப்போ பண்ணிருக்காரு? இப்போ இளையராஜா அவர்கள் ஹார்மோனியம் வாசித்து பழகும் போதே அண்ணனுடைய பாட்டை தவிர வேற பாட்டு வாசிக்கிறதே கிடையாது. எங்களுக்கு இசை புகுந்திருக்கிறது என்றால் அண்ணன் இளையராஜா அவருக்கு யாருக்கும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் அவர் தான். நானும் ராஜாவும் மயிலாப்பூர் லஸ்கார்னில் நிற்போம். அண்ணனோட ஸ்கூட்டர் வச்சுட்டு ராஜா சொல்லுவான், ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம்டா, அண்ணனோட MSV 5052 கார் வரும். ஒரு தடவை காலையில் அவர் போகிறது பார்த்தாச்சுன்னா நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா இன்னைக்கு? சத்தியமான வாக்கு, சத்தியமான வாக்கு. அவ்வளவு பாக்கியம் பண்ணியவர்கள் இன்றைக்கு அவர்களோட பேசி பழகக்கூடிய உறவாடக்கூடிய ஒரே குடும்பமாக இருக்கிறவங்க சொன்னால் அதெல்லாம் ஒரு தெய்வத்தின் செயல் தான் எங்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் SP பாலசுப்ரமணியம்,
அந்த இயற்கையை அழைத்து வந்தவர் இயற்கையான இசையமைப்பாளராக உருவான அண்ணன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பவர் அறிமுகப்படுத்த தேவையில்லை, அன்பு சகோதரி எஸ்பி சைலஜா. குடும்பமே இசை குடும்பம் என்பதற்கு ஆதாரமாக அவர் நிறைய பாடல்களை திரையுலகில் பாடி சாதனை செய்திருக்கிறார். இருவரும் இணைந்து பாடப்போகும் பாடல் எஸ்பிபி அவர்களை திரையுலகத்திற்கு அடையாளம் காட்டிய அண்ணன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களது பாடல். கவி அரசு, கவி மாமேதை, கவி உலக சக்கரவர்த்தி, தமிழ் திரைப்பட உலகில் ஒரே ஒருவர் என்றால் அது கண்ணதாசன் ஒருவரைத்தான் சாரும். அவர் எழுதிய அற்புதமான பாடலுக்கு மிக அற்புதம். அவர் போட்ட இசைக்கு என்ன சொல்லவே முடியாது. மியூசிக்கு சாங்கு மியூசிக்கா என்ன எதுவுமே பிரித்து பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அபூர்வமான மனிதர்கள் படைத்த படைப்பை உங்களிடம் படைக்கிறோம். இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாடல் 1969ஆம் ஆண்டு கோல்டன் ஸ்டுடியோவில் எஸ்பி ராமநாதன் சார் ரெக்கார்ட் பண்ணது. அவரும் காலம் சென்றார். அவருக்கு என்னுடைய அவர் ஆத்மா சாந்திமயமாக இருக்கிறதுக்காக என்னுடைய அஞ்சலி நான் செலுத்துகின்றேன் அவருக்கு. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. ஏன் சிரித்தாய் தலைவனுக்கோ தூது விட்டாய். இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. தலையை விரித்து தென்னை போராடுதோ எதனை நினைத்து இளநீராடுதோ. தலையை விரித்து தென்னை போராடுதோ எதனை நினைத்து இளநீராடுதோ. கன்னி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ. இலைகள் மறைத்து கிண்ணம் மேலாடையோ இடையை மறைத்து கட்டும் நூலாடையோ. கட்டிக்கொண்ட கள்வன் யாரோ கள்வனுக்கு என்ன பேரோ. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. நன்றி. ஒரு குடும்பமே இசை குடும்பமாக பிறப்பதற்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வேண்டும். அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் பிறக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கும் அந்த இசை ஞானம் கிடைக்கும். அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் அந்த இசை ஞானம் கிடைக்கும். இசை என்பது இறைவருக்கு பக்கத்திலே உள்ளது என்று கூறுவார்கள். எஸ்பிபி அவர்களை அறிமுகப்படுத்திய பாடல் சங்கீத மாமேதை. எங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு வரக்கூடிய புதிய இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மானசீக குரு சத்தியமான குரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தான். இளையராஜா உட்பட எத்தனை பெரிய இசை மேதைகளாக இருந்தாலும்
நிச்சயமாக எங்கள் இசை தெய்வம். நீங்க பண்ற கரகோஷம் தான் இருக்கு, அது அச்சாச்சி. ப்ளீஸ், அவர் பண்ணாத மியூசிக் என்ன இருக்கு? நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? எந்த மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஆல்ரெடி ஹேஸ் டன் இட். there is nothing he could not do it. அந்த மோஸ்ட் மாடர்ன் சாங்ஸ் எப்ப பண்ணிருக்காரு? இப்போ இளையராஜா அவர்கள் ஹார்மோனியம் வாசித்து பழகும் போதே அண்ணனுடைய பாட்டை தவிர வேற பாட்டு வாசிக்கிறதே கிடையாது. எங்களுக்கு இசை புகுந்திருக்கிறது என்றால் அண்ணன் இளையராஜா அவருக்கு யாருக்கும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் அவர்தான். நானும் ராஜாவும் மயிலாப்பூர் லஸ் கார்னரில் நிற்போம். அண்ணனோட ஸ்கூட்டர் வச்சுட்டு ராஜா சொல்லுவான், ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம்டா, அண்ணனோட MSV 5052 கார் வரும். ஒரு தடவை காலையில் அவர் போகிறது பார்த்தாச்சுன்னா நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா இன்னைக்கு? சத்தியமான வாக்கு, சத்தியமான வாக்கு. அவ்வளவு பாக்கியம் பண்ணியவர்கள் இன்றைக்கு அவர்களோட பேசி பழகக்கூடிய, உறவாடக்கூடிய, ஒரே குடும்பமாக இருக்கிறவங்க சொன்னால் அதெல்லாம் ஒரு தெய்வத்தின் செயல் தான் எங்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் SP பாலசுப்ரமணியம். அந்த இயற்கையை அழைத்து வந்தவர் இயற்கையான இசையமைப்பாளராக உருவான அண்ணன் MS விஸ்வநாதன் அவர்கள். இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருப்பவர் அறிமுகப்படுத்த தேவையில்லை, அன்பு சகோதரி SP சைலஜா. குடும்பமே இசை குடும்பம் என்பதற்கு ஆதாரமாக அவர் நிறைய பாடல்களை திரையுலகில் பாடி சாதனை செய்திருக்கிறார். இருவரும் இணைந்து பாடப்போகும் பாடல் SPB அவர்களை திரையுலகத்திற்கு அடையாளம் காட்டிய அண்ணன் MS விஸ்வநாதன் அவர்களது பாடல். கவி அரசு, கவி மாமேதை, கவி உலக சக்கரவர்த்தி, தமிழ் திரைப்பட உலகில் ஒரே ஒருவர் என்றால் அது கண்ணதாசன் ஒருவரைத்தான் சாரும். அவர் எழுதிய அற்புதமான பாடலுக்கு மிக அற்புதம். அவர் போட்ட இசைக்கு என்ன சொல்லவே முடியாது. மியூசிக்கு சாங்கா, சாங்கு மியூசிக்கா என்ன எதுவுமே பிரித்து பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம் அபூர்வமான மனிதர்கள் படைத்த படைப்பை உங்களிடம் படைக்கிறோம். இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாட்டு 1969ஆம் ஆண்டு கோல்டன் ஸ்டுடியோவில் SP ராமநாதன் சார் ரெக்கார்ட் பண்ணது. அவரும் காலம் சென்றார். அவருக்கு என்னுடைய அவர் ஆத்மா சாந்திமயமாக இருக்கிறதுக்காக என்னுடைய அஞ்சலி நான் செலுத்துகின்றேன் அவருக்கு. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. ஏன் சிரித்தாய் தலைவனுக்கோ தூது விட்டாய். இயற்கை என்னும் இளைய கன்னி ஏங்குகிறாள் துணையை எண்ணி.
நன்றி. நேரம் பௌர்ணமி நேரம், நேரம் பௌர்ணமி நேரம், உறவு எனும் திருநடனம் மெல்ல மெல்ல இரவினில் அரங்கேறும். இணையும் வரையில் துடிக்க, இளமை கவிதை படிக்க, நேரம் பௌர்ணமி நேரம். வான் படைத்த மேகம் தான் கொடுத்த நீலம், மீன் படைத்த கண்ணில் மிதப்பதென்ன ஜாலம். தேன் படைத்த பூவும் தேடி வந்த காற்றும், நான் படைத்த இன்பம் என்னவென்று காட்டும். இன்னும் இன்னும் இந்த ரசம் காண வேண்டும், பெண் மனது கொஞ்சம் கொஞ்சம் நாண வேண்டும். நேரம் பௌர்ணமி நேரம், உறவு எனும் திருநடனம் மெல்ல மெல்ல இரவினில் அரங்கேறும். தென்னை கொண்ட நீரும் திராட்சை கொண்ட சாரும் உன்னிடத்தில் ஊரும் என்னிடத்தில் சேரும். பூவிதழ்கள் நான்கும் பார்த்து பார்த்து ஏங்கும், பால் முகத்தில் தேங்கும் பழரசத்தை வாங்கும். நிச்சம் என்ன உள்ளதென்று பார்க்க வேண்டும், அச்சம் வெட்கம் விட்ட பின்பு கேட்க வேண்டும். நேரம் பௌர்ணமி நேரம், உறவு எனும் திருநடனம் மெல்ல மெல்ல இரவினில் அரங்கேறும். ஆஹா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா.
கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினான். இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இலையோடு கொடி போல நடமாடினாள். உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. உலகாளும் உமையாளின் ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா.